வெல்கம் டு போடி RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரசப்பொடி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1.5 கப் மல்லி எடுத்துருக்கேன். இந்த மல்லியை வந்து நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா காய வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த சூடோடு வந்து நம்ம இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு தட்டில் நம்ம ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1.5 கப் மல்லிக்கு 1 கப் துவரம்பருப்பு, இதையும் நல்லா காய வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி நமக்கு கருகிடும். நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா நமக்கு தூள் வந்து நல்லா வண்டு விழுகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லியோடு கொட்டிக்கலாம். நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட்டு 1 கப் துவரம்பருப்புக்கு 3/4 கப் ஜீரகம், 3/4 கப் இல்லாட்டி 1/2 கப் கூட போடலாம். 3/4 கப் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ரசம். இப்போ நான் 3/4 கப் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது சீக்கிரமே உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா நம்ம வெறுங்கடாயில் இந்த மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதையும் நம்ம அதில் கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு மிளகும் ஜீரகமும் ஒரே அளவு தான் உங்களுக்கு, இதுவும் 3/4 கப்பு தான். அதையும் நம்ம நல்லா வெடிக்கிற அந்த பதம் வரும்போது நம்ம இந்த மாதிரி பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்கும். அந்த டைமில் நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தூள் பெருங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கட்டி பெருங்காயம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 பிடி நான் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ அதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பரட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக நமக்கு ஃப்ரை ஆகும். இப்போ இதுவும் நல்லா இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. இதை நம்ம தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். ஏன்னா இது கருவேப்பிலை வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டில் ஒரு மாதிரி தண்ணி விடும். அதனால தான் நம்ம தனியாக ஆற வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம், அதையும் நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா ரசப்பொடி நல்லா கமன்னு இருக்குங்க. அதனால் 1 ஸ்பூன் போடுங்க, ரொம்பலாம் வேணாம். இப்போ நல்லா அது ஒரு ரெடிஸாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வத்தலை இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வத்தல் ஃபஸ்ட்டே நம்ம நல்லா காய வச்சுருக்கோம். அதனால் சும்மா ரேஸாக ஒரு 2 கிண்டு கிண்டுனாலே போதும், அதுவும் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். நல்லா வலுவலுன்னு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எப்பயும் நம்ம ரசம் வைக்கிற மாதிரியேவும் புளி தண்ணியில் 2 தக்காளி போட்டு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் நீங்கள் ரசப்பொடியை போட்டு நமக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ ரசம் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பவுட்ரு போடணும். 3 ஸ்பூன் இல்லாட்டி 4 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதில் வந்து நீங்கள் உப்பு, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரசத்தை தாளித்து விட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.